ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இப்படி 4 கலீஃபாக்களுக்கும் இந்த ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய இந்த பயணத்தின் தொடக்கம் தொடங்கி முடிவு வரைக்கும் ஒரு பெரிய பயணம், ஒரு பங்கு இருப்பதை வரலாறு பதிவு செய்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த கலீஃபாக்களுடைய தர்ஜாவை உயர்த்தி தருவானாக. அவர்களை நேசிக்கக்கூடிய, அவர்களை பின்பற்றக்கூடிய பெரும் தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அந்த வகையில் கலீஃபாக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய உம்மத்தாக நம்முடைய உம்மத் இருக்கு. அவர்களை இந்த உம்மத்திற்கு செய்திருக்கக்கூடிய ஹிலாஃபத்துடைய காலகட்டத்திலேயும், அதற்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இணைந்து பயணம் செய்த அந்த காலகட்டத்திலேயும் செய்திருக்கிற பங்களிப்புகளும் சாதனைகளும் சேவைகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. அதை நினைத்து பார்த்து இந்த உம்மத்து அவர்களுக்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. நாம் ஹிஜ்ரத் என்று சொல்லுகிற பொழுது வெறுமனே மக்காவில இருந்து மதீனாவுக்கு புறப்பட்ட சஹாபாக்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக சென்றவர்கள் அல்ல, அல்லது மக்காவிலே விட்டுவிட்டு மதீனாவுக்கு சென்று நாம் நன்றாக காசு சம்பாதிக்கலாம், வசதி வாய்ப்புகளோடு வாழலாம், அங்கே புதிதாக நாம் தொழில் தொடங்கலாம், அங்கே சேர்ந்து நாம் சொகுசு வாழ்க்கையை வாழலாம் என்று தொடங்கிய பயணம் அல்ல ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய பயணம். ஏனென்றால் மக்காவை போல மதீனா என்பது ஒரு செழிப்பான நகரம் அல்ல. மக்கா என்பது ஒரு வணிக மையம், ஒரு சந்தை வளாகம். அரபு நாட்டை சுற்றி இருக்கிற எல்லா வணிகர்களும் ஒன்று கூடக்கூடிய ஒரு வணிக சந்தையாக அன்றைக்கு மக்கா விளங்கியது. மக்காவில் கோடீஸ்வரர்கள் இருந்தார்கள், லட்சாதிபதிகள் இருந்தார்கள், பெரும் பெரும் பணக்காரர்கள், தனவந்தர்கள் இருந்தார்கள். அப்படி மக்காவோடு மதீனாவை ஒப்பிடுகிற பொழுது மதீனா என்பது ஒரு விவசாய நிலம், ஒரு விளைச்சல் பூமி, அவ்வளவுதான். ஒரு எளிய நகரத்திற்கு அந்த மக்கள் மக்காவில இருந்து மிக நீண்ட தூரம் பயணம் செய்து நாட்கணக்கில் காத்திருந்து காடு மலைகளை ஏறி தன்னுடைய ஒட்டகத்திலே உணவு இல்லாமல், தாகத்திற்கு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் பயணம் செய்த வரலாறு என்பது நினைக்கிற பொழுது நெஞ்சங்களை பதற செய்யக்கூடிய வரலாறாக அது பதிவு செய்யப்படுகிறது. சொந்த வீடு வாசல்களை விட்டு, தொழிலை விட்டு, உறவுகளையும் குடும்பங்களையும் விட்டு மதீனாவுக்கு அவர்கள் சென்றார்கள். நாளெல்லாம் பார்த்து பரவசப்பட்ட காபாவை விட்டுவிட்டு, திருக்குர்ஆனுடைய முதல் வசனங்கள் அருளப்பட்ட அந்த புனித பூமியை விட்டு சஹாபா பெருமக்கள் மதீனாவுக்கு பயணம் செய்திருப்பதை நாம் வரலாறு நடுவில் மிக நுட்பமான தகவல்களோடு நாம் பார்க்க முடியும். பெருமக்களை கொள்கையை பேச முடியாமல், ஆதிக்க சக்திகளுடைய அடாவடித்தனங்களை தாங்க முடியாமல், பொருளாதார தடைகள், ஊர் விளக்கம் என்று மக்காவிலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் சந்தித்திருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்பது சாதாரணமானதல்ல. எல்லாவற்றையும் இழப்பதற்கு சஹாபாக்கள் முடிவு செய்தார்கள். தாங்கள் சேர்த்திருக்கிற செல்வத்தை விடவும், தங்களை சார்ந்திருக்கிற உறவுகளை விடவும், தாங்கள் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய தங்களுடைய தாய் மண்ணை விடவும் ஈமான் பெரியது என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள். ஈமான் பெரியது என்பதை முடிவு செய்தார்கள். உலகத்தின் ஆதாயங்களை அடைவதற்காக மேற்கொண்ட பயணம் அல்ல ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய பயணம். ஈமானை பாதுகாப்பதற்காக, மவுத்து வரைக்கும் ஈமானோடு வாழ்வதற்காக, தீனை நிலைநாட்டுவதற்காக, தீனின் அடிப்படையில் அதனுடைய ஹலாலையும் ஹராமையும் பேணி வாழ்வதற்காக, அச்சம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக மேற்கொண்ட ஒரு புனித பயணம் தான் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய பயணம். கடந்த காலங்களிலும் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த பயணங்களை எல்லாம் குர்ஆன் பேசுகிறது. ஒரு அநீதியான அரசனை எதிர்த்து குகைவாசிகள் சொந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் பயணம் செய்த சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இதற்கு முன்பும் இந்த ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய இந்த புலம்பெயர்தல் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. அந்த வகையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அன்றைக்கு இருந்த மூமின்களும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு பயணம் போனார்கள். அப்படி அவர்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு மதீனாவுக்கு சென்ற அந்த நிகழ்வை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிற பொழுது இப்படி சொல்கிறான். நான் ஆரம்பத்திலே ஓதிய வசனத்தை சொல்கிறான். வமன் யுஹாஜிர் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் சொந்த மண்ணை விட்டு, தாய் நிலத்தை விட்டு, தாங்கள் சேமித்திருக்கிற சம்பாதித்திருக்கிற எல்லா செல்வங்களையும் விட்டு, உற்றார் உறவினர்களை விட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்களோ, யார் புலம்பெயர்கிறார்களோ, யஜிது ஃபில் அர்தி முராகமன் கஸீரன் வ ஸஅ, அவர்கள் இந்த பூமியில் வளமான செழிப்பான ஒரு பூமியை, ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகிறார். அப்படி போகிற வழியில் அவர்கள் எந்த ஊருக்கு போகிறார்களோ அந்த ஊரை சென்று அடைவதற்கு முன்பு வழியிலேயே அவர்கள் மரணித்து விட்டால் கூட
அவர்களுக்கும் ஹிஜ்ரத் செய்தனுடைய கூலியும் நன்மையும் கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு அடுத்த வசனத்திலே கோடிட்டு காட்டுவதையும் நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த பயணம் நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் கொண்டது. ஏராளமான படிப்பினைகளை அது சுட்டி காட்டுகிறது. உலகத்தில் பல்வேறு ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இந்த பயணங்களையும் புதிய நிலங்களுக்கு சென்றதற்கு பிறகு அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்திருக்கக்கூடிய ஒற்றுமை மிக்க ஒரு சமூகம், அங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய அந்த மண் சார்ந்த அரசியல், அங்கே உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய தேசம், இது எப்படி நிகழ்த்தி காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று உலகத்தின் ஆய்வாளர்கள் இன்றோடும் வியப்போடு அதை ஆய்வு செய்திருப்பதை பார்க்கிறோம். முதல் படிப்பினை என்ன என்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நீங்கள் எதை செய்கிற பொழுதும் திட்டமிட்டு செய்யுங்கள். முன் யோசனை இல்லாமல், நிதானம் இல்லாமல் ஒரு காரியத்தில் அவசரப்பட்டு குதித்து விடாதீர்கள். எந்த காரியத்தை நீங்கள் செய்கிற பொழுதும் குதில் அம்ர பித்தத்பீர், நீங்கள் எந்த காரியத்தை செய்கிற பொழுதும் திட்டமிட்டு சரியாக அதற்கென்று ஒரு பிளான் வகுத்துக் கொண்டு நீங்கள் அந்த காரியத்தை செயலாற்றுங்கள். அல்லாஹ் உங்கள் காரியத்தை வெற்றி பெற செய்வதற்கு துணை நிற்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சுன்னத்தாக இந்த திட்டமிடுதல் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு இருப்பதை பார்க்க முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் அடிவாங்கிய அந்த காலகட்டத்திலேயே மக்காவை விட்டு மதீனாவுக்கு சஹாபாக்கள் ஓடிவிடவில்லை. தப்பித்து ஓடுவது என்று சொல்வார்களே, அல்லது தலைமறைவாக ஓடுவது என்று சொல்வார்களே, அப்படி யாரும் ஓடிவிடவில்லை. சுமார் 13 ஆண்டு காலம் மக்காவில் ஒரு பெரிய போராட்ட வாழ்க்கையை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மேற்கொண்டார்கள். எதையும் அவர்கள் வெளிப்படையாக செய்ய முடியாது. தன்னை ஒரு முஸ்லிம் என்று மக்கா வாழ்க்கையில் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அன்றைக்கு வெளிப்படையாக தொட முடியாது, திருக்குர்ஆனை ஓத முடியாது என்ற ஒரு தலைமறைவு வாழ்க்கையை யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசிய வாழ்க்கையை தாருல் அர்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியின் வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அவர்கள் ரகசியமாக எல்லா கடமைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். அதையும் மீறி சஹாபாக்கள் பெரும் சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளானார்கள். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இந்த சோதனைகளையும் இந்த பிரச்சனைகளையும் சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுதுதான் சஹாபாக்கள் இருந்து ஒரு சின்ன குழுவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனிய மன்னருடைய அழைப்பின் பேரில் அங்கே ஒரு ஹிஜ்ரத்துக்கு ஒரு பயணமாக ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள். அந்த குழுவிலே பெண்களும் குழந்தைகளும் வயோதிகர்களும் அந்த குழுவிலே இடம்பெற்றிருந்தார்கள். அது முதல் ஹிஜ்ரத்தாக அமைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு சில சஹாபாக்கள் குடும்பமாக அங்கே சென்றார்கள். கடைசியாக மக்காவில் தங்கி இருந்தவர்கள் ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக பின்னால் வர இருந்த ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவருடைய சகோதரி அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்று 4 பேர்கள் மக்காவிலே தங்கி இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அங்கே இருந்த அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று நமக்கு வரலாறு சொல்கிறது. இரண்டாவது, இந்த படிப்பினைகள், ஹிஜ்ரத்துடைய படிப்பினைகள் மிக முக்கியமானது. நல்ல நம்பிக்கையான தோழன் இருந்து விட்டால் வாழ்க்கைகள் எதையும் சாதிக்க முடியும். எவ்வளவு பெரிய நெருக்கடிகளையும் நாம் சந்தித்து அதை ஜெயிக்க முடியும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தால் பாதுகாப்புக்கு ஒரு 10 பேர் கொண்ட ஒரு வீரருடைய படைகளை தங்களோடு வைத்திருக்க முடியும். ஆனால் எந்த வீரரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வீச்சில் தேர்ச்சி பெற்றவர்கள், அம்பு எய்வதில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று யாரையும் தங்களோடு வைத்துக் கொள்ளவில்லை. தங்களுக்கு ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு உச்ச நண்பன் தேவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்தார்கள். அந்த முடிவின் அடிப்படையில் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த பயணத்தின் உச்ச தோழனாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள். அப்படி தேர்வு செய்த பொழுது அந்த பயணம் என்பது 4 பேருடைய பயணமாக அமைந்தது. ஒன்றாவது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணையாக இருந்தார்கள். 2 மூன்றாவது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பணியாளராக இருந்த அப்துல்லா. 4ஆவதாக வழிகாட்டுவதற்கு என்று ஒருவரை நியமித்திருந்தார்கள். அவர்